ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருஷில் ரெசிபீஸ். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ என் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டு அதை நான் இன்றைக்கி சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். சாய், என்னம்மா சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக உனக்கு என்ன சாப்பிட வேணும்? எனக்கு நூடுல்ஸ் வேணும். நூடுல்ஸ் தான் வேணுமா? ஆமாம், கன்ஃபார்ம். சரி, அப்போ நூடுல்ஸ் செஞ்சிடுமா? இன்றைக்கி தேர்ஸ்டே, ஸோ வெஜிடபிள் நூடுல்ஸ் செஞ்சிடலாம். எஸ், ஓகே. சாய் இன்னைக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ் கேட்டிருக்கான். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாய்க்கு மட்டும் இல்லை, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான நூடுல்ஸ் வெஜிடபிள் சேர்த்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நூடுல்ஸ் மூழ்கிற அளவு தண்ணி இருக்கணும். அதில் நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நூடுல்ஸ் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். 3 to 4 மினிட்ஸில் நூடுல்ஸ் வெந்துடும். எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. இப்போது ஒரு வடிகட்டியில் அது சேர்த்து தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கும்போது அதோட டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகி நூடுல்ஸ் மறுபடியும் வேகாமல் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட சாப்டு ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி பீன்ஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு. பீன்ஸ் சேர்க்கும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பீன்ஸ் ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி கேரட், கொஞ்சமாக கேப்சிகம், அப்புறமா கேபேஜ் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். இதில் வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் ஆகிடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் இதுக்கு தேவையான சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், காரத்துக்கு தேவையான அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதோட வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லா இடமும் படும்படி கலந்து விட்டு எடுத்து சர்வ் பண்ணால் கம கமன்னு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு உங்கள் குட்டீஸ் எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நமக்கும் சின்ன சின்ன கிரேவிங்ஸ் வரும் இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். இந்த குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக 3 பேர் சாப்பிட்லாம். அண்ட் இதை நான் என் பையனுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். பாருங்கள். சாய், நூடுல்ஸ் ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குமா? நல்லா டேஸ்டியாக செமையாக இருக்கு. ஓ சூப்பர், ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூம்மா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.